துணிவு படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் நம்ம அஜய் சார் கமிட் ஆகி நடித்து வர படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த நிலையில ரிலீஸ் தேதி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னுமுமே வெளியாகல. ஆனா அதன் பின் பாத்தீங்கன்னா அஜய் சார் கமிட் செய்த குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் தேதி 2025ஆம் ஆண்டு பொங்கல் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதற்கிடையில குட் பேட் அக்லி ரிலீஸ்ல மாற்றம் அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியாச்சு. ஆனால் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளிவரவிருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் தள்ளி போய் அஜய் சாருடைய பிறந்தநாளான மே 1 வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் அவர்கள் ரிலீஸ் தேதி குறித்து அண்மையில பேசியிருக்காரு. சோ பத்திரிகையாளர்கள் சந்திப்புல 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேள்வியுமே கேட்கப்பட்டது. இதற்கு பதில் கொடுத்த தயாரிப்பாளர் நவீன் அவர்கள் அஜிஸ்வருடைய படத்தை ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால விடாமுயற்சி படத்திற்கு முன்பாகவே குட் பேட் அக்லி படம் வெளிவர இருப்பது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டா செய்த மற்றும் ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா நடைபெற்றுள்ளது. சோ அதற்காக தல அஜித் அவர்கள் அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காராம். சோ இந்த விஷயத்த உதயநிதி அவர்களே உறுதிப்பட அண்மையில பேசியிருக்காரு. சோ அஜித் சார் அவர்கள் பல வருடம் கழித்து அரசியல் பிரமுகர்கள் கூட தொடர்புல இருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.